காலையில் எந்திரிச்ச உடனே முருங்கைக்காய் மூஞ்சியில் முழிக்கும் போதே தெரியணும் இது செவ்வாய்க்கிழமை தானே. ஆமாங்க, இந்த தடவை எங்கள் ஊரில் முருங்கைக்காலாம் கொஞ்சம் கிராக்கியாக போகுது. நம்ம ஒரு மரம் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் 30 கிலோ காய்ச்சிருச்சுங்க. உங்கள் ஊரில் எப்படி முருங்கைக்காய் போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்லுங்கள். இங்கே கிலோ 40 ரூபாய்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓரளவுக்கு ஏதோ பரவாயில்ல. கருமுருங்கையெல்லாம் இன்னுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக போச்சு. நம்மளது சாதாரண நாட்டு முருங்கை தான். இன்றைக்கி காலையில் வேலை படப்படன்னு ஓடிச்சு. அம்மா முருங்கைக்காய் போயிட்டு பறிக்க போயிட்டதுனால நான் சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் பார்த்தா கோழிலாம் குஞ்சு பிடிச்சிருச்சு. இதையும் இறக்கி விடணும். இது இந்த டைமும் வந்துருச்சு. அதனால் இது எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே மாதுளை மரத்தடியில் விட்டுட்டு அதுக்கு தீனி தண்ணியெலாம் வச்சிடணுங்க. இந்த கோழி பார்த்திங்கன்னா ஒன்று கூட பழுது இல்லாமல் 7 முட்டை தான் வச்சேன். 7யுமே அப்படியே சூப்பராக மொட்டை பொரிச்சு எடுத்துருச்சு. இதுக்கு முன்னாடி 2 கோழி அடை வச்சுருந்தேன். ஒன்று 6 குஞ்சு, ஒன்று 4 குஞ்சு பறிச்சுது. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கோழி கூட 10 கலந்து விட்டுட்டு ஒரு கோழியை வெளியில் விட்டுட்டோம். அது இப்போ முட்டை விடுது. அடுத்த அடை வச்சிடலாம். இந்த கோழி 7யுமே பறிச்சிருச்சு. இதுக்கிட்டேயே எல்லா குஞ்சுகளையும் விட்டாச்சு. எப்படி காப்பாற்றணுன்னு தான் தெரில. இது கொஞ்சம் அமைதியான கோழி தான், ரொம்ப ஆக்ரோஷமாலாம் இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பறித்தது நல்ல ஆக்ரோஷமாக இருக்கக்கூடியது, ரொம்ப உஷாராக இருக்கும். இது ஒரு மாதம் நல்லா அடைச்சி வச்சுருந்து தீனி தண்ணியெலாம் வச்சு அந்த குஞ்செல்லாம் ரக்கம் அழைச்சதுக்கப்புறம் தான் வெளியில் விடணும். இது போல் விவசாய வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சிட்டி லைஃப் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.